செய்தி. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் போலீசாரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம் செய்வதாக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் இணைகிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் முத்துக்குமார். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஒருபுறம் இடைநிலை ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்ய கோரி மற்றொரு புறம் பகுதி நேர ஆசிரியர்களும் தங்களது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் வழக்கம் போல தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், தற்பொழுது ஆசிரியர்களும் கூட போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை காவல்துறையை கொண்டு அடக்கி ஒடுக்கும் முயற்சியில் இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது ஆசிரியர்களையும் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். தற்பொழுது ஆசிரியர்கள் மீதான இந்த அராஜக போக்கை அங்கு களத்தில் இருக்கக்கூடிய போராடி வரக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? தற்பொழுது அங்கு கள நிலவரம் என்ன? சிகாமணி வணக்கம். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதிகளில் பல துறையைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த இடைநிலை ஆசிரியர்களும் அதே போல டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியும் அவர்களை காவல்துறையினர் குண்டாங்கட்டாக கைது செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. இந்த ஜனநாயக நாட்டில் அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைக்காக போராடுவதற்கான உரிமை கூட இல்லாத சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்குமே இன்று 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் தற்பொழுது குண்டாங்கட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது ஆசிரியர்களை பொறுத்தவரைக்குமே தங்களுடைய கோரிக்கை, அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 14வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய இர்வின் காந்தி சாலையில் தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் வலுக்கட்டாயமாகவும் அதே போல குண்டாங்கட்டையாகவும் கைது செய்யக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஆசிரியர்கள் அதாவது துன்பப்படுத்தி இந்த கைதுகள் நடவடிக்கைகள் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய கைதுகளை, அதாவது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம், தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தான் வரப்போகிறோம் என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆசிரியர் பார்க்க முடியாது. ஒளிப்பதிவாளர் தீபக் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 14வது நாளாக, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த போராட்டத்திற்கு கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை இங்கு போராட விடாமல் எங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றாத இந்த அரசு ஒரு பக்கம் இருந்தால் கூட மற்றொரு பக்கம் காவல்துறையை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு போராடுவதற்கு முறையான அனுமதி கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் எங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கான இடத்தையும் தேர்வு செய்து தரவில்லை என்பது குறித்து அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்னான 311 நினைவு கூறும் வகையில் நெத்தியில் அந்த அட்டையில் ஒட்டியும் அதே போல கருப்பு துணியில 311 அப்படின்னு எழுதிக்கிட்டு அவர்கள் நெத்தியில் கற்றிக்கொண்டும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று வந்தாலும் மறுபக்கம் காவல்துறையினர் இந்த குண்டாங்கட்டையாக தூக்கி அந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த போராட்டம் நடத்தி வரக்கூடிய ஆசிரியர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு ரயில் நிலையங்கள் இருக்கிறது, அதே போல மாநகர காவல் ஆணையர்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே கடுமையான ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவதன் காரணமாக இந்த பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்களை அந்த வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சி நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த பேருந்தில் உட்கார்ந்து கொண்டே அவர்கள் தொடர்ந்து அந்த கோஷங்களையும் எழுப்பி வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதாவது போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து கூறும் பொழுது தங்களுக்கு எங்களுடைய சமவேளைக்கு சம உரிமம் என்பது அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதற்காக தான் நாங்கள் கிட்டத்தட்ட 14 நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த 14 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கடுமையான ஒரு துன்புறுத்தலுக்கு மத்தியிலும் காவல்துறையினுடைய அந்த கைது நடவடிக்கைகள் மத்தியிலும் எங்களுடைய கோரிக்கைக்காக போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட எங்களை இவர்கள் போராட விடாமல் தொடர்ச்சியாக துன்பப்படுத்த வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே பல இடங்களில் நாங்கள் போராட்டம் நடத்திவிட்டோம். அதாவது டிபி வளாகமும் சரி, அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் சரி, சென்னை மெரினா கடற்கரை சாலையாக இருந்தாலும் சரி, இப்படி பல இடங்களில் இந்த போராட்டம் நடத்தினாலும் கூட எங்கேயுமே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு என்பது இந்த காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்காமல் நிற்கிறார்கள். முழு ஒத்துழைப்பு என்பது அளிக்காததன் காரணமாக நாங்கள் எப்படி எங்களுடைய போராட்டத்தை தொடர முடியும் என்பது குறித்து கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்கு வந்து கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையில் கைது செய்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடுமையான வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கிறது. வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இங்கு வரக்கூடிய காவல்துறையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அந்த வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பகுதி முழுவதும் மிகவும் பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் கைது நடவடிக்கைகளை எதிர்த்து போலீஸ் அராஜகம் ஒழிக என்ற கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். ஒரு பக்கம் திமுக அரசிற்கு எங்களுடைய போராட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய காவல்துறையினருக்கு மத்தியிலும் நாங்கள் கோஷங்களை எழுப்புவோம் என்ற நோக்கில் தொடர்ச்சியாக இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காவல்துறையினர் இந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலும் கூட இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே இன்னும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல்களை சரி செய்வதற்கான அந்த வாய்ப்பு என்பது சாத்தியக்கூறு இல்லை என்பதுதான் தெரிய வருகிறது. இருந்தாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி வருவதன் காரணமாக பகுதியாக இவர்களை கைது செய்து இந்த வாகனங்களில் ஏற்றி வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே போராட்டக்காரர்கள் பேருந்தில் ஏற்றி கைது செய்து எந்தெந்த பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்பது கூட தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே போராட்டக்காரர்கள் அதாவது எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் அளிக்காமல் இவர்கள் ஏன் எங்களுக்கு துன்பப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை அதாவது இங்கிருந்து போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த சூழல் இருக்கக்கூடிய சூழலில் 4 பகுதிகளிலிருந்தும் இந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டம் நடத்தப்பட இருக்கக்கூடிய அந்த இருவின் சாலைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. சிங்காமணி. முத்துக்குமார், விளம்பர திமுக ஆட்சியில் அரசு பணியாளர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நாளைய சமுதாயமான மாணவ செல்வங்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்பொழுது வீதியில் இறங்கி போராடக்கூடிய அவல நிலைக்கு விளம்பர திமுக அரசு அவர்களை தள்ளியிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், தற்பொழுது அமைதியான வழியில் போராடி வரக்கூடிய ஆசிரியர்களை காவல்துறையை கொண்டு அடக்கி ஒடுக்கி வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது செய்யும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் விளம்பர திமுக அரசை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் இந்த அராஜக போக்கு குறித்து என்ன சொல்கிறார்கள்? சிகாமணி, இவர்களை பொறுத்த வரைக்குமே இன்று தொடர்ந்து 14வது நாளாக, அதாவது இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம் மட்டுமே 14வது நாளாக இன்னும் பல போராட்டங்கள் நடைபெற்று தான் வருகிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக் ஊழியர்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் செவிலியர்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் மற்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும், இப்படி பல துறையைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு தான் வருகிறார்கள். அந்த காவல்துறையை பொறுத்த வரைக்குமே, காவல்துறையினரை பொறுத்த வரைக்குமே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் தவிர
சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அழைத்து செல்வதற்கும் அதே போல துறை சார்ந்த அதிகாரிகள் இவர்களை அழைத்து பேசுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இது எடுக்கவில்லை என்பதுதான் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட இவர்களுடைய போராட்டமே 14வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளெல்லாம் இந்த போராட்டத்தில் இவங்க நடத்திருக்காங்க. ஆனால் இவர்களை கூப்பிட்டு அதாவது அழைத்து பேசுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்பதுதான் இவர்களுடைய தொடர் போராட்டத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தொடர்ந்து இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே இவர்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் அதாவது ஓயாது என அழுத்தம் திருத்தமாக கூறி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த அரசை பொறுத்த வரைக்குமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்க போய் சொல்லுது போராடவே விட மாட்டேங்கிறாங்க. 14 நாளா போராடிட்டு இருக்கோம். இப்படி அராஜகம் பண்றதா திராவிட மாடல் அரசா? போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, ஆனா ஏன் உங்களை இந்த இடத்துல போராட விடாம கைது பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க. அதுதான் அவங்க மேல இடத்துல உத்தரவான். மேல இடத்துல என்ன எங்களை கைது பண்ண சொன்னாங்களா? மேல இடத்துல அப்ப போராட கூட உரிமை இல்லையா இந்த நாட்டுல? ரொம்ப முடியலங்க சார். இல்ல அப்படியே பஸ் ஏத்தி கூட கொண்டு இருக்கீங்களா? முடியல சார். கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? அவருக்கு சொன்னதை தானே நாங்க கேட்கிறோம். ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்தி அரெஸ்ட் பண்றீங்க? இன்னைக்கு எங்களுக்கு 2ல ஒரு முடிவு தெரியாம நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு 311 அரசாணை வேணும் சார், இல்லைன்னா கிளம்ப மாட்டோம். பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். அவ்வளவு அசிங்கமா தூக்கிட்டு போறாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிற கவலை லேடி போலீஸ் தான். ஆனா அவங்களுக்கு கூட அந்த எண்ணம் தோணவே இல்லைங்க சார். அந்த அளவுக்கு தூக்கிட்டு போறாங்க. எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களும் ஒரு பொண்ணு தானே, ஆனா அவங்களுக்கு அது தோணாம அப்படியே உடம்புலாம் தெரியுது அது மாதிரி தூக்கிட்டு போறாங்க சார். அது எப்படி நாங்க சொல்றது எங்க வாயால? அப்படி தூக்கிட்டு போறாங்க சார். கஷ்டமா இருக்கு. இதான் வெள்ளம் பெண்கள் தமிழ்நாடா 14 நாளா போராடுறோம். எங்களை கூப்பிட்ட ஒரு பேச்சுவார்த்தை மூலமா முடிச்சிருக்கலாம். நாங்க ஸ்கூலுக்கு போயிருப்போம். அதை பண்ணா இருக்குது. எங்களை கூப்பிட்டு சிஎம் சாரும் மினிஸ்டரும் பேசணும். தயவு செய்து ப்ளீஸ் சார், எங்களால் முடியல. எங்க குழந்தைங்களுக்கு போய் நாங்கள் பாடம் நடத்தணும். பேச்சுவார்த்தை மூலமா எங்களுக்கு அரசாணை சீக்கிரமா கொடுத்துருங்க. இப்ப நீங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, ஆனா உங்களை போராட விடாம தொடர்ந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வரீங்க. கைது நடவடிக்கை அதே போல ட்ரெஸ்லாம் விலகிற மாதிரி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க பண்றாங்க. என்ன பண்றாங்க? நிறைய இன்ஜுரி ஆகுது. அதனால கை சில பேருக்கு உடஞ்சிருக்குது, கால் உடஞ்சிருக்குது. நேற்று ஒரு மிஸ் எல்லாம் ஒரு போலீஸ் கடிச்சு வச்சு கை ஃபுல்லா அவ்வளோ தடம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். லேடிஸ் போலீஸை லேடிஸ் போலீஸ் இவ்வளோ அராஜகம் பண்றாங்க எங்களை. நாங்க என்ன தப்பு போனோம்? எங்களோட உரிமை தானே கேட்கிறோம். ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது ஊதியம் எங்களுக்கு மட்டும் கம்மியா கொடுத்தா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்களும் அதே மாதிரி தானே வேலை செய்யறோம். எங்களுக்குரிய அரசாணை தயவு செய்து முதல்வர் ஐயா கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரை நாங்க கேட்டுக்கிறோம். எங்க மணியக்கா சார் அந்த அளவுக்கு தூக்கிட்டு போறாங்க சார். எங்க போராடுறது எங்க உரிமையா தானங்க சார் நாங்க கேட்கிறோம். 16 ஆண்டுகளா கேட்கறோங்க சார். இன்ன வரைக்கும் அந்த செவி மடுக்கலைங்க சார். அவங்க அரசாணை 311 கொடுக்காம தானங்க சார் நாங்க கேட்கறோம். இல்லாட்டி நாங்க ஏன் சார் கேட்கறோம்? மற்ற ஊழியர்கள் கேட்கவில்லை, நாங்க தானங்க சார் கேட்டிருக்கோம். அதனால தானே அரசாணை போட்டிருக்காங்க. அதனால தான் நாங்க கேட்கறோம் சார். அந்த உரிமையை தராம இப்படி அராஜகமா எங்களை கைது செல்றாங்க சார். பெண் போலீஸ் பெண்களாவே பார்க்கவே இல்லைங்க சார். அந்த அளவுக்கு தூக்கிட்டு போறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் எங்களுக்கு. அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த ஒரு பக்கம் கோரிக்கை இருந்தாலும் மற்றொரு பக்கம் குமுறல்கள் இருக்கிறது. காரணம், ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் போராடுவதற்கான உரிமைகள் என்பது 100% இருக்கிறது. ஆனால் அவர்கள் போராட விடாமல் தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் தான் இந்த காவல்துறையினர் எடுத்து வருகிறதும், அதே நேரத்தில் கைது செய்யக்கூடிய என்ற நோக்கில் அவர்களை வலுக்கட்டாயமாகவும் அதை குண்டாங்கட்டாக தூக்கி காயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த காவல்துறை நடத்துவதாகவும் இவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று தான் வருகிறது. என்னதான் நாங்கள் கைது நடவடிக்கைகள் நீங்கள் காவல்துறையாகிய நீங்கள் எடுத்தாலும் கூட நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு விலகி செல்லப் போவதில்லை, கைவிடப் போவதில்லை. உறுதுணையாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வருவோம். அதே நேரத்தில் இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்குமே ஆட்சி வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பல துறைகளுக்கு அதன் ஒரு துறையாக தான் எங்களுடைய துறைக்கு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது உங்களுடைய கோரிக்கைகள்லாம் எங்களுடைய திராவிட மாடல் அரசு வந்த பிறகு நிறைவேற்றப்படும் என கூறிவிட்டு, ஆனால் இன்று வெற்று விளம்பரமாக இந்த நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். தொடர்ச்சியாக
ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களையும் ஏமாற்றி காட்டியிருக்கிறார். ஆனால் இங்கு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கூறும்பொழுது 90% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிவிட்டது, 95% வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிவிட்டு என தொடர்ச்சியாக கூறி வந்தாலும் கூட இங்கு பல போராட்டங்கள் அந்த விளம்பர, அதாவது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையுமே நிறைவேற்றவில்லை என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. தலைநகர் முழுவதும் ஒரே போராட்ட களமாக இருக்கிறது. பல துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவுடைய அவலநிலையை குறித்து அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த திமுக அரசு எங்களை ஏமாற்றி வருகிறது, தேர்தல் அறிக்கை 311 நிறைவேற்ற வேண்டி கிட்டத்தட்ட 14 நாளாக தமிழ்நாட்டின் தலைநகரில் இப்படி இருக்கக்கூடிய கல்வி கற்றுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் வீதியில் நின்று தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் இன்னும் பல துறையைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு எந்த மாதிரியான நிலைமையெல்லாம் ஏற்படும்? அதே நேரத்தில் மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தடுத்த தேர்வுகள்லாம் வருகிறது. தேர்வுகளுக்கு தயாராகுவதற்கு மாணவர்கள் தங்களை ஆயுதப்படுத்தி கொண்டாலும் அவர்களை வழிநடத்தக்கூடிய, அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்கு வீதியில் இருந்து போராடக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களுடைய கல்வியும் பாதிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக இவர்கள் வீதியில் இறங்கி போராடிதான் வருகிறார்கள். வேலை மட்டும் ஒன்று, ஊதியம் மட்டும் வெவ்வேறா என்ற பல பதாகைகளை அதாவது கையில் ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கல்வி தரத்தில் முதலிடம், அதே நேரத்தில் ஊதியத்தில் கடைசி இடமா என்ற பதாகையையும் இவர்கள் தரப்பிலிருந்து வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு போராட்டக்காரரை எவ்வளவு காவல்துறையினர் வலுக்கட்டாயமாகவும் குண்டாக்கட்டாயமாகவும் கைது செய்யக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் தீபக் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் ஒரே போராட்டக்களமாக தான் இருக்கிறது. அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. கடுமையான வெயிலின் தாக்கமும் இருக்கிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் இருக்கிறது. ஆனால் இந்த காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை துன்பப்படுத்தும் வகையில் அவர்களை குண்டாங்கட்டையாகவும் அதே நேரத்தில் தூக்கி அவர்கள் ட்ரெஸ் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சூழலாகவும் அவர்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்களும் பெண் தானே, ஏன் எங்களை இந்த அளவுக்கு துன்பப்படுத்தி கைது செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதற்கான சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம நேரலையில் காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் போராட்டக்களமாக இருக்கிறது. சாலையில் போட்டு எப்படி இழுக்கிறார்கள் என்ற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு காட்சியுமே நம்ம நேரடியாகவே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் இந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமாகவும் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதமான சூழலும் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. இந்த பகுதி முழுவதும் 4 புறமும் இந்த போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது தேர்தல் வாக்குறுதியான 311 நிறைவேற்ற வேண்டும் கூறி தொடர்ந்து இவங்க போராட்டம் இருக்கிறது. இந்த பகுதியை ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு செல்லக்கூடியவர்கள் செல்ல முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி பல கட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இவர்களுக்கு காயங்களும் ஏற்படுகிறது. ஆனால் இந்த காயங்களும் சரி செய்வதற்கு முறையான மருத்துவமனைக்கும் எங்களை அழைத்து செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டும் இந்த போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து வைக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே போராட்டக்காரர்கள் குண்டங்கட்டாக கைது செய்யக்கூடிய அந்த சூழலெல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இவர்களுடைய போராட்டம் நடத்தி வந்தாலும் கூட இந்த அரசு இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் இருப்பதால் இவர்கள் தொடர்ந்து வீதியில் போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த அரசு இவர்களை அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டால் இவர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, இவர்கள் ஏன் இந்த வீதியில் போராட வேண்டும், இவர்கள் எதுக்கு இந்த காவல்துறையினருக்கும் இவர்கள் ஏன் இந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்ற கேள்விக்கெல்லாம் விடை என்பது கிடைத்துவிடும். தற்பொழுது இந்த குண்டங்கட்டாக தூக்கி வரக்கூடிய சூழலில் ஒரு ஆசிரியருக்கு கடுமையான அந்த காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காயம் ஏற்பட்டு அவர்கள் கண்ணீருடன் இந்த போராட்ட களத்தில் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு காலில் காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது.
அவர்களுக்கு எந்த ஒரு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கவில்லை. ஒரு ஆசிரியை மயங்கி விழுந்து விட்டார். அவர்களுக்கும் தொடர்ச்சியாக அந்த முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் தற்பொழுது இந்த முகத்தில் தண்ணி அளித்து அந்த முதலுதவி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக இருந்தாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 16 வருஷம் ஐயோ முதல்வர் ஐயா அரசாணை தாங்குப்பா. அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தாலும் கூட கைது நடவடிக்கை என்பது இன்னும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு பக்கம் போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது. சிகாமணி. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை விளம்பர திமுக அரசு போலீசாரை வைத்து குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றது. தொடர்பான விரிவான விவரங்களோடு களத்திலிருந்து நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார். பகுதி நேர மற்றும் இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் தூக்கிச் சென்று கைது செய்து வருகிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளம்பர திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் மற்றும் டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசாரை கொண்டு வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுதி நேர பணி நிரந்தரம் செய்வதாகவும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாகவும் தேர்தல் வாக்குறுதியை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாகி 16 வருஷமா விடுமுறையில தான் போராடினோங்க. நீதிக்கான ஒரே ஒரு கோரிக்கைக்காக தான் உண்ணாவிரதம் இருப்போம் டிபிஐல. இந்த அரசாங்கம் முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது முதல்வர் ஐயா வந்து எங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கை 311 தந்தாங்க. அந்த ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை 311 வேண்டிதான் நாங்க இப்ப லீவு நாள்ல எப்படியா செஞ்சு தந்துருவாங்க அப்படின்னு எங்க சொந்த ஊருக்கு போகாம சென்னைக்கு வந்தோம். 12 நாளா போராடிட்டு இருந்தோம் விடுமுறையில. எங்க மாணவர்கள் கல்வி நலன் பாதிக்காத படிக்கு. ஆனா இன்னும் அரசாணை கிடைக்கலங்க. எங்க பள்ளிக்கூடத்துல எங்க பிள்ளைங்களா அழுறாங்க. எங்க பிள்ளைங்களை பார்க்க போனோம். அரசாணை வேணும். முதல்வர் ஐயா தலையிட்டு இந்த போராட்டத்துக்கு முடிவு தரணும். முதல்வர் ஐயா தலையிட்டு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும். அரசாணை வேணும் ஐயா. கலைஞர் ஐயாவின் சமூக நீதி காக்கப்படணும். கலைஞர் ஐயாவின் சமூக நீதி காக்கப்படணும். அவங்க சொன்னதை தான் சார் நாங்க கேக்குறோம். 311 தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்ததை தான் நாங்க கேக்குறோம். அவங்க சொல்லாதது எதுவுமே நாங்க கேட்கல. அப்ப கொடுக்கறவங்க சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுத்துருக்கணும் இல்லையா? நாங்க எதுவும் இத்தனை நாளா நாங்க லீவ்ல மட்டும் தான் போராடிட்டு இருக்கோம். இன்னில இருந்து எங்களுக்கு சம்பளம் கிடையாது. எங்களுக்கு எத்தனை நாள் சம்பளம் கட்டானாலும் பரவாயில்ல. ஒரு மாசமா நாங்க இஎல் சரண்டர் இழக்கிறோம் சார். 30,000 ரூபாய் பக்கம் எங்களுக்கு லாஸ் ஆகுது. மண்டேல இருந்து எங்களுக்கு 12 நாள் சம்பளமும் லீவு எல்லா சம்பளமும் நோ ஒர்க் நோ பேர்னு சொல்லிட்டாங்க. எல்லாரோட லிஸ்டும் கேட்டிருக்காங்க. எதனாலும் நாங்க இந்த அரசாணை வாங்காம நாங்க போக மாட்டோம் சார். தேங்க்யூ சார். போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக தேர்தலுக்கு முன்பு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை எழும்பூரிலும் நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையை கொண்டு வலுக்கட்டாயமாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்து வருகிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.